2021ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது அம்பை அவர்களின் எந்த நூலுக்கு வழங்கப்பட்டது? விடை: சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை. இதுவரை சாகித்ய அகாடமி விருதுகளை எத்தனை பெண்கள் பெற்றுள்ளனர்? 4. 1973 வேருக்கு நீர் நாவலுக்காக ராஜம் கிருஷ்ணன். 1984 ஒரு காவிரியைப் போல லட்சுமி திரிபுர சுந்தரி. 2005 கல்மரம் நாவலுக்காக ஜி. திலகவதி. 2021 சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை சிறுகதைக்காக அம்பை. அம்பை அவர்களின் இயற்பெயர் என்ன? விடை: சி. எஸ். லட்சுமி. திருப்புகழ் நூலில் அதிகமாக பாடப்பட்ட தலம் இது. பழனிமலை. கந்தர் அந்தாதியின் வேறு பெயர் என்ன? யமக அந்தாதி. அருங்கல செப்பு என்ற நீதி நூல் எத்தனை வெண்பாக்களை கொண்டது? 180. நீதி நூல் என்ற நூலின் ஆசிரியர் யார்? மயூரம் வேதநாயகம் பிள்ளை. நிகண்டு என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார்? மண்டலபுருடர். மணிப்பிரவாள நடையில் தோன்றிய முதல் உரைநடை நூல் எது? ஸ்ரீபுராணம். உமறு புலவரின் ஆசிரியர் யார்? கடிகை முத்துப்புலவர். முத்துராமலிங்க தேவர் அவர்களின் ஆசிரியர் யார்? குறைவர வாசித்தான் பிள்ளை. சங்க இலக்கியத்தில் எந்த திணைப்பாடல்கள் அதிகம் உள்ளன? பாலை. சங்க இலக்கியத்தில் அரச குடும்பத்தினரின் பாடல்கள் எண்ணிக்கை எத்தனை? 31. கிளிகளை பழக்கி நெற்கதிர்களை கொண்டு வர செய்து பஞ்சம் தீர்த்த சங்கப்புலவர் யார்? கபிலர். வண்டினை ஆறுகார் பறவை என்று கூறிய சங்கப்புலவர் யார்? கோழியூர் கிழார். சகசரநாமம் அவர்கள் நடத்திய நாடக குழுவின் பெயர் என்ன? சேவா ஸ்டேஜ் நாடகக்குழு. அணைந்த மெழுகுவர்த்தி இன்னொரு மெழுகுவர்த்தியை ஒளி ஏற்றாது என்று கூறியவர் யார்? ரவீந்திரநாத் தாகூர். கண்டதும் கேட்டதும் என்ற உரைநடை நூலின் ஆசிரியர் யார்? உ. வே. சுவாமிநாத ஐயர். எல்லீஸ் துரை அவர்களின் ஆசிரியர் யார்? ராமச்சந்திர கவிராயர். ரப்பர் என்ற புதினத்தின் ஆசிரியர் யார்? ஜெயமோகன். தமிழ்வழி அறிவியல் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? பேரா ராமசுந்தரம். இயேசு காவியம் எத்தனை தலைப்புகளில் அமைந்துள்ளது? 149. பள்ளு நாடகம் எந்த செயல் வடிவத்தை பெற்று வரும்? கலிப்பா. ஆசிரியரின் நினைவே வராதபடி கதை தானாக இயங்குவது போல் எழுதுவது எந்த நடை? புறநோக்கு நடை. நாவல் இலக்கியத்தை முதலில் தமிழில் அளித்தவர் யார்? மயூரம் வேதநாயகம் பிள்ளை. இதுவரை நான் என்ற தன் வரலாற்று நூலின் ஆசிரியர் யார்? வைரமுத்து. சோமசுந்தர கோவை என்ற நூலின் ஆசிரியர் யார்? மறைமலை அடிகள். தமிழ்ப்பா மஞ்சரி என்ற நூலின் ஆசிரியர் யார்? உ. வே. சுவாமிநாத ஐயர். வீர விநாயகர் மாலை என்ற நூலின் ஆசிரியர் யார்? ரா. பி. சேதுப்பிள்ளை. பாரதிதாசன் வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் யார்? கிருஷ்ணமூர்த்தி பாவலர். வ. வே. சு. ஐயர். வாழ்க்கை வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் யார்? இ. எஸ். எஸ். ராஜன். அண்ணாவின் பெருவாழ்வு என்ற நூலின் ஆசிரியர் யார்? அ. மறைமலையான். முதல் பயண இலக்கிய நூல் எது? காசி யாத்திரை. இயற்றியவர் யார்? ஏனாகுல வீராசுவாமி ஐயர். வெளிவந்த ஆண்டு 1832. நான் கண்ட ஜப்பான் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஜி. டி. நாயுடு. நான் கண்ட 4 நாடுகள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? சாவி. உலகின் முதல் சிறுகதை எது? ரிப் வான் விங்கிள். உலகின் முதல் சிறுகதை தொகுப்பு எது? த ஸ்கெட்ச் புக். சிறுகதை உலகின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆண்டன் செக்கவ். சிறுகதை தோன்றிய முதல் இந்திய மொழி எது? வங்காள மொழி. உறவுகளுக்கு அப்பால் என்ற நூலின் ஆசிரியர் யார்? சு. சமுத்திரம். சு. சமுத்திரம் அவர்களின் எந்த படைப்புக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது? வேரில் பழுத்த பலா. அலைகளின் கண்ணீர் என்ற சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் யார்? கல்கி. வெள்ளிக்கிழமை என்ற புதினத்தின் ஆசிரியர் யார்? கலைஞர் கருணாநிதி. நிலவிலே பேசுவோம் என்ற சிறுகதை நூலின் ஆசிரியர் யார்? சிதம்பர ரகுநாதன். சிரிக்கவில்லை என்ற சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் யார்? கு. அழகிரி சுவாமி. அன்னையும் பிதாவும் என்ற புதினத்தின் ஆசிரியர் யார்? ராஜாஜி. அன்றிரவு என்ற நூலின் ஆசிரியர் யார்? புதுமைப்பித்தன்.
ஜீவனாம்சம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? சு. செல்லப்பா. சக்கரங்கள் நிற்பதில்லை என்ற சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் யார்? ஜெயகாந்தன். அன்னதானம் என்ற சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் யார்? என். அண்ணாதுரை. இன்றிலிருந்து PGTRB தமிழ் தேர்வு வரை தினமும் 50 கேள்வி பதில்கள் நாம் சன்சரா ஸ்டடி யூடியூப் சேனலில் வரும். என்னுடைய சிறு உழைப்பிற்கு உங்களுடைய சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட், ஷேர் எனக்கு பெரு உதவியாக இருக்கும். நன்றி சகோ. சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், எந்தன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று பாடியவர் யார்? சச்சிதானந்தன். பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? துரைமாணிக்கம். தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய மொழிகளில் ஒப்பிட்டு முதலில் ஆய்வு செய்த மொழியியல் அறிஞர் யார்? பிரான்சிஸ் எல்லிஸ். பணத்தாளில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ள இந்தியா தவிர பிற 2 நாடுகள் எவை? இலங்கை, மொரீசியஸ். ஈரா இளங்குமரனார் அமைத்துள்ள திருவள்ளுவர் தவச்சாலை எந்த ஊரில் இடம்பெற்றுள்ளது? அள்ளூர். தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? 9. தமிழியன் என்று தென்னிந்திய மொழிகளை பெயரிட்டு அழைத்தவர் யார்? ஹோகன். ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை. பாடலும் அப்படித்தான் என்று புதுக்கவிதைகள் குறித்து கூறியவர் யார்? ஈரோடு தமிழன்பன். உலகத்திலேயே ஒரு மொழிக்காக மாநாடு நடத்திய நாடு எது? மலேசியா. மாநாட்டிற்குரிய மொழி எது? தமிழ் மொழி. உரன் நசையி உள்ளம் துணையாய் சென்றார், வரல் நசையி இன்னும் உளேன் இன்னும் குறட்பாவில் இடம்பெற்றுள்ள அளபடை எது? சொல்லிசை அளபடை. சென்டியூ, ஹைக்கூ, லிமரைன்கூ என்ற புது புது வடிவங்களில் தமிழில் கவிதைகளை தந்தவர் யார்? ஈரோடு தமிழன்பன். திராவிட மக்களை மலைமக்கள் என்று கூறிய மொழியியல் அறிஞர் யார்? கபீர் சுவலபில். குடும்பம் என்ற சொல் முதலில் பயன்படுத்திய நீதி இலக்கியம் எது? திருக்குறள். தாகம் கொண்ட மீன்கள் என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? என். சத்தியமூர்த்தி. இடைச்சங்க காலத்தில் தோன்றிய இலக்கண நூல்கள் எவை? அகத்தியம், தொல்காப்பியம். காவியம் என்னும் கவிதை இதழை நடத்தியவர் யார்? சுரதா. கல்வியின் சிறப்பு தூய மொழியாக துணையாய் வருவது என்று கல்வியின் சிறப்பை கூறும் நூல் எது? நீதிநெறி விளக்கம். அகநானூற்றை தொகுப்பித்தவர் யார்? தொகுத்தவர் மதுரை உப்பரக்குடி கிழார் மகனார் ஒரு திரசன்மனார். தொகுப்பித்தவர் பாண்டியன் உக்கிரப்பெருவழுதி. ஆனந்தரங்கன் நாட்குறிப்பு எத்தனை தொகுதிகளாக தொகுக்கப்பட்டுள்ளது? 12. சீராப்புராணம் எத்தனை காண்டங்களை கொண்டுள்ளது? 3. காதல் மெய்ப்பட என்ற நூலின் ஆசிரியர் யார்? அற்புதராஜ். தமிழர் மதம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? தேவநேய பாவாணர். பாவேந்தர் பாரதிதாசன் என்ற நூலின் ஆசிரியர் யார்? பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார். கங்கை வெல்லாத மரங்கள் என்ற புதினத்தின் ஆசிரியர் யார்? சிவசங்கரி. சங் பரிவார கும்பலின் சதி வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடுதலை ராஜேந்திரன். சிறு காப்பியம், பெருகாப்பியம் என்ற இரண்டிற்கும் காப்பிய பண்புகளை உரைக்கும் நூல் எது? தண்டி அலங்காரம். வைரமுத்து அவர்களின் கள்ளிக்காட்டு இதிகாசம் எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றது? 2003. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று பாடியவர் யார்? பாரதியார். சீவக சிந்தாமணியில் இடம்பெற்றுள்ள இலம்பகங்களின் எண்ணிக்கை எத்தனை? 13. நீதி நூட்கள் தோன்றிய காலம் எது? சங்கமருவிய காலம். கிபி 3ஆம் நூற்றாண்டு முதல் 6ஆம் நூற்றாண்டு வரை. வெகுளி என்பதன் பொருள் கோபம். ஒற்றை வைக்கோல் புரட்சி என்ற நூல் வெளிவந்த ஆண்டு எது? 1978. கல்லில் பிறக்கும் கதிர்மணி காதலி, சொல்லில் பிறக்கும் உயர்மதம், மெல்லென்று அருளில் பிறக்கும் அறநெறி, எல்லாம் பொருளில் பிறந்துவிடும் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? நான்மணிக்கடிகை. யசோதர காவியத்தில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை எத்தனை? 320 ஆர் 330 வரை இருக்கலாம். உலக சிட்டுக்குருவி நாள் எப்பொழுது அனுசரிக்கப்படுகின்றது? மார்ச் 20. கடன் கொண்டும் செய்வன செய்தல் இனிது என்று கூறும் நூல் எது? இனியவை 40.
கவிதையினை பேசுவது போல் எழுதுவதுதான் உத்தமம். அதுவே மானிடர்களுக்கு எழுத்தாளர்கள் செய்யும் கடமை என்று கூறியவர் யார்? பாரதியார். மீள்கோணம், பெருகும் வேட்கை ஆகிய கட்டுரைகளின் ஆசிரியர் யார்? அழகிய பெரியவன். பரத்தை ஒழிப்பு, ஜாதி ஒழிப்பு ஆகியவற்றை பற்றி பேசும் நூல் எது? மணிமேகலை. கவிஞர் சு. வில்வரத்னம் அவர்கள் எங்கு பிறந்தார்? யாழ்ப்பாணத்தில் புங்குடுதீவில் பிறந்தார். திருமலை முருகன் பள்ளு என்ற நூலின் ஆசிரியர் யார்? பெரியவன் கவிராயர். கட்டியக்காரன் என்கின்ற பாத்திரப்படைப்பு இடம்பெறும் நூல் எது? சீவக சிந்தாமணி. உயிர்த்தெழும் காலத்திற்காக என்ற கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார்? சு. வில்வரத்னம். ஆரளி என்பதன் பொருள் என்ன? விடை மொழிக்கின்ற வண்டு. பக்தி இலக்கிய காலம் எது? பல்லவர் காலம். இது கிபி 6ஆம் நூற்றாண்டு முதல் 9ஆம் நூற்றாண்டு வரை. நன்னூல் எழுதப்பட்ட நூற்றாண்டு எது? கிபி 13ஆம் நூற்றாண்டு. பன்னிரு திருமுறைகளை தொகுத்தவர் யார்? நம்பியாண்டார் நம்பி. தரளம் என்பதன் பொருள் யாது? முத்து. 6ஆம் திணை என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்? முத்துலிங்கம். அகில்புகை இதன் இலக்கண குறிப்பு என்ன? 6ஆம் வேற்றுமை தொகை. PGTRB தமிழ் தேர்வு வரை தினமும் 50 கேள்வி பதில்கள் நம் சன் சரா ஸ்டடி யூடியூப் சேனலில் வரும். என்னுடைய சிறு உழைப்பிற்கு உங்களின் சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட், ஷேர் பெரு உதவியாகவும் தூண்டுகோலாகவும் அமையும். நன்றி சகோ. படித்த பெண்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? பாரதிதாசன். காகித உறவுகள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? சு. சமுத்திரம். காகித மலர்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆதவன். குருவிக்கூடு என்ற நூலின் ஆசிரியர் யார்? முகிலை ராஜபாண்டியன். சமயம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? தோ. பரமசிவம். பருக்கை என்ற நூலின் ஆசிரியர் யார்? வீரபாண்டியன். சங்கத்தமிழ் என்ற பெயரில் முதலில் நூல் எழுதியவர் யார்? வாசை குழந்தைசாமி. சீம்பால் அருந்திய பாக்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? கங்கை அரசு. கிறிஸ்துவ தமிழ் புலவர்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? M.K. வேலு. கிறிஸ்தவ தமிழ் தொண்டர் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ரா.பி. சேதுப்பிள்ளை. காப்பிய பார்வை என்ற நூலின் ஆசிரியர் யார்? வா. சுபமாணிக்கனார். கற்க கசடர நிற்க அதற்கு தக என்ற நூலின் ஆசிரியர் யார்? பாரதி தம்பி. கண்கள் கடந்த காகித வீதிகள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஈரோடு தமிழன்பன். அறத்தொடு நிற்றல் என்பது தொல்காப்பியர் எவ்வாறு குறிப்பிடுகிறார்? புரைதீர் கிளவி. பாரியின் இரு மகளிரை கபிலர் யாரிடத்தில் அடைக்கலம் புகுவிக்கிறார்? இளவிச்சி கோவினி. 3 வேந்தர்களையும் ஔவையார் ஒரே பாடலில் பாடியிருக்கிறார். அந்த பாடல் இடம்பெற்றுள்ள 8 தொகை நூல் எது? புறநானூறு. களிற்று யானை என்ற நூலின் ஆசிரியர் யார்? நாஞ்சில் வள்ளுவன். கபிலரை கம்பரோடு ஒப்பிட்டு பேசும் தமிழறிஞர் யார்? தமிழண்ணல். கபிலரின் 265 பாடல்களில் குறிஞ்சி திணை பாடல்கள் எத்தனை? 193. கபிலர் பாடிய கைக்கிளை பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை? 3. தென்னக இசையின் தாய் என்று யாரை குறிப்பிடுவார்கள்? காரைக்கால் அம்மையார். நெப்போலியனின் நூலகத்தில் இடம்பெற்றிருந்த தமிழ் நூல் எது? கம்பராமாயணம். சங்க இலக்கியத்தில் வெள்ளி வீதியார் எழுதிய மொத்த பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை? 13. கடிசொல் இல்லை காலத்து படினே. இந்த நூற்பா தொல்காப்பியத்தின் எந்த இயலில் வருகிறது? எச்சவியல். குறுந்தொகையில் சொற்றொடரால் பெயர் பெற்ற புலவர்கள் எத்தனை பேர்? 19. திருப்புகழின் ஆசிரியர் யார்? அருணகிரியார். வடக்கு வீதி, திகட சக்கரம், மகாராஜாவின் ரயில் வண்டி என்ற சிறுகதைகளின் ஆசிரியர் யார்? ஆ. முத்துலிங்கம். திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? வேலூர். ஊமை சென்னாய் மத்தகம் என்ற சிறுகதைகளின் ஆசிரியர் யார்? ஜெயமோகன். சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருதினை 7 முறை பெற்ற கவிஞர் யார்? கவிஞர் வைரமுத்து. திருமுருகாற்றுப்படை எந்த தலத்தை திருவேரகம் என்று குறிப்பிடுகிறது? சுவாமிமலை. கலம்காரி ஓவியங்கள் என்பவை தற்போது எந்த பெயரால் அழைக்கப்படுகின்றன? துணி ஓவியங்கள். திருஞான சம்பந்தர் எத்தனை திருத்தலங்களுக்கு சென்று தன்னுடைய பதிகங்களை பாடியுள்ளார்? 220. சோன சைலம் மாலை என்கின்ற நூலின் ஆசிரியர் யார்? சிவப்பிரகாசர்.
திருத்தக்க தேவர் தம்முடைய சீவக சிந்தாமணி நூலில் எத்தனையாவது பாடலில் நூலின் பெயராகிய சீவக சிந்தாமணி என்பதை குறிப்பிட்டு இருக்கிறார்? 3143. சீவக சிந்தாமணியை திருத்தக்க தேவர் எத்தனை நாட்களில் எழுதி முடித்ததாக கூறப்படுகிறது? 8 நாட்கள். பெரிய புராணத்தில் சம்பந்தரின் வரலாற்றை சேக்கிழார் எத்தனை பாடல்களில் குறிப்பிட்டுள்ளார்? 1256. சேக்கிழார் அவரது தாயார், அவரது தம்பி ஆகியோரின் உருவச்சிலைகள் எந்த கோயிலில் உள்ளது? திருநாகேஸ்வரம். பெருங்கதையில் எத்தனை படலங்கள் உள்ளன? 132. ரகுவம்சத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? அரசகேசரி. தொல்காப்பியர் காலத்தில் எத்தனை இலக்கிய வகைகள் இருந்ததாக வையாபுரி பிள்ளை குறிப்பிடுகிறார்? 42. கண்ணனின் தல பருவத்தையும் வருகை பருவத்தையும் பாடிய ஆழ்வார் யார்? குலசேகர ஆழ்வார். புதுக்கவிதையை தொல்காப்பியர் எவ்வாறு குறிப்பிடுகிறார்? சொற்சீரடி. முதலில் வெளிவந்த புதுக்கவிதை தொகுதி எது? புதுக்குறள். அறிவுமதியின் ஹைக்கூ கவிதை தொகுப்பின் பெயர் என்ன? புள்ளின் நுனியில் பனித்துளி. அடுப்பில் நெருப்பு இங்கே அதோ தெரிகிறதே ஏழையின் வயிற்றில் என்ற இந்த கவிதை வரிக்கு சொந்தக்காரர் யார்? அமுத பாரதி. வைதாலும் வலுவின்றி வைவார் என்று சீவை தாமோதரம் பிள்ளை யாரை குறிப்பிடுகிறார்? ஆறுமுக நாவலர். பண்ணும் தமிழும் பிரிக்க முடியாத ஒன்று என்று குறிப்பிடும் நூல் எது? தேவாரம். பொதிகை என்பது எந்த மலையை குறிக்கும்? திருக்குற்றாலம். நெல்லை தின்ன வந்த கூலியை விரட்ட காதில் அணிந்த பொற்குழையை கழட்டி வீசு எது பற்றி கூறும் நூல் எது? பட்டினப்பாலை. PGTRB தமிழ் தேர்வு வரை தினமும் 50 கேள்வி பதில்கள் நம் சன் சரா ஸ்டடி யூடியூப் சேனலில் வரும். என்னுடைய சிறு உழைப்பிற்கு உங்களின் சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட், ஷேர் பெரு உதவியாகவும் தூண்டுகோலாகவும் அமையும். நன்றி சகோ. அரியணையை தொடர்ந்து வைணவ தொண்டர் கோலத்தை ஏற்ற ஆழ்வார் யார்? குலசேகர ஆழ்வார். மொழி என்பது மக்களின் உள்ளத்தை காட்டும் கண்ணாடி என்று கூறியவர் யார்? பில்ஸ்பரி. நாணயங்களை பரிசோதிக்கும் அரசாங்க அதிகாரி எவ்வாறு அழைக்கப்பட்டார்? வண்ணகன். நுவ்வை என்பதன் பொருள் என்ன? உன் அக்காள். மகபுகு வஞ்சி என்ற நூலின் ஆசிரியர் யார்? பாவலர் எரு பெருஞ்சித்திரனார். வாரி களத்தடிக்கும் வந்த பின்பு கோட்டை புகும் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? காளமேக புலவர். மக்களின் குளிர்ஜுரத்தை நீக்க சம்பந்தர் பதிகம் பாடிய தலம் எது? திருச்செங்கோடு அருகில் உள்ள செங்குன்றூர். சிலப்பதிகாரம் மொத்த அடிகள் எத்தனை? 5001. போலி புலவர்களின் தலையை வெட்டுபவர் யார்? ஒட்டக்கூத்தர். திருவிளையாடற் புராணத்தில் உள்ள மதுரை காண்டம் எத்தனை படலங்களை உடையது? 18 படலம். கோண்டி மொழியில் அர்மூர் என்பது எந்த எண்ணை குறிக்கும்? 8. கோடா மொழியில் 2ஆம் வேற்றுமை உருபு எது? ஆ. ஆதிநாடன் என்று அழைக்கப்படும் ஆழ்வார் யார்? திருமங்கை ஆழ்வார். சுடுபூக்கள், கொடிவிளக்கு என்ற நூட்களின் ஆசிரியர் யார்? ஈரா மீனாட்சி. திராவிட சாகரம் என்று அழைக்கப்படும் நூல் எது? 4000 திவ்ய பிரபந்தம். தேவார மூவர்களின் தமிழை கொஞ்சுதமிழ், கெஞ்சுதமிழ், மிஞ்சுதமிழ் என்று கூறியவர் யார்? கி.வா. ஜெகநாதன். கடம்பவன புராணம் பாடியவர் யார்? வீமநாத பண்டிதர். அண்ணாமலை ரெட்டியார் காவடி சிந்தில் எந்த தலத்தில் வீற்றிருக்கும் முருகனை பாடுகிறார்? கழுகுமலை. துளு மொழிக்கு முதலில் இலக்கணம் எழுதியவர் யார்? பிரேஹல். பல்லின ஒலிகள் எவை? இத், இந்த். குண்டலகேசி யாரிடம் தோற்று புத்த மதத்தை தழுவினார்? சாரிபுத்தர். மீனாட்சி அம்மன் கோவிலில் உயரமான கோபுரம் எது? தெற்கு கோபுரம். தமிழோடிசை பாடல் மறந்தெறியேன் என்று கூறியவர் யார்? திருநாவுக்கரசர். சூளாமணி எத்தனை சருக்கங்களை கொண்ட நூல்? 12 சருக்கம். திருமாலை திருப்பள்ளி எழுச்சி பாடிய ஆழ்வார் யார்? தொண்டரடி பொடி ஆழ்வார். குமரகுருபரர் அவர்களின் நூட்களை ஆங்கிலம் மற்றும் இந்தி மொழியில் மொழிபெயர்த்து பதிப்பித்த மடம் எது? திருப்பனந்தாள் மடம். தாமரை தடாகம், ஞானக்கோயில் என்கின்ற நூட்களை எழுதியவர் யார்? கால்டுவெல். கம்பன் இழப்பால் கலைமகள் தன் மங்கள அணியை இழந்தாள் என்று கூறியவர் யார்? வாணிதாசன்.
48 ஆண்டுகளாக திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கும் பிரம்மச்சாரிக்கு எத்தனை வயது கொண்ட பெண்ணை தானமாக கொடுப்பது பிரம்மம் என்று அழைக்கப்படுகிறது? 12 வயது. திருப்பாணாற்றுப்படை பாடலை பாடிய புலவர் யார்? நல்லூர் நத்தத்தனார். ஒய்மா நாட்டு நல்லியகோடன் எந்த நிலப்பகுதியில் வாழ்ந்ததாக சிறுபானாற்றுப்படை கூறுகிறது? குறிஞ்சி. நம்பியாண்டார் நம்பி பிறந்த ஊர் எது? திருநாரையூர். இன்குலாப்பின் ஔவை என்ற நாடகத்தை நடத்தியவர் யார்? ஏ. மங்கை. பாரதியார் நெல்லையப்பருக்கு எழுதிய கடிதங்களை பதிப்பித்தவர் யார்? ரா. ஆ. பத்மநாபன். மணிமேகலை பிறந்த ஊர் எது? பூம்புகார். இறந்த ஊர் எது? காஞ்சிபுரம். கிடைப்பிஞ்சுகள் என்ற நாவலின் ஆசிரியர் யார்? கி. ராஜநாராயணன். புறச்சேரி நாடகம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? செ. ராமானுஜம். பாடாண் திணைக்கு புறனாக அமைந்த அகத்திணை எது? கைக்கிளை. மாரிதத்தன் உயிர் பலியிட இருந்தவர்கள் யாவர்? அவையரசி, அவையபதி. நாவல் என்ற சொல் எம்மொழி சொல்? லத்தீன் மொழி. நாகபஞ்சமி கதை என்று அழைக்கப்படும் ஐஞ்சிறு காப்பியம் எது? நாககுமார காவியம். நடை என்ற சிற்றிதழை நடத்தியவர் யார்? சி. மணி. காந்தருவதத்தையின் தோழி யார்? வீணாபதி. முதலை வாயுக்குள் சென்ற சிறுவனை உயிர் பெறச் செய்தவர் யார்? சுந்தரர். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இந்த குறட்பாவில் அதிகம் இடம்பெற்றுள்ள வாய்ப்பாடு எது? பொலிமா. யாப்பதிகாரம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? புலவர் குழந்தை. பெரியார் தொடர்பான ஆய்வியல் நூல்களை அதிகம் எழுதியவர் யார்? ஆ. ஈரா வேங்கடாச்சலபதி. திருப்பரப்பு நீர்வீழ்ச்சி, வட்டக்கோட்டை, அகத்தியர் அருவி இவற்றில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இல்லாத சுற்றுலாத்தலம் எது? அகத்தியர் அருவி. குறையொன்றும் மில்லை மறைமூர்த்தி கண்ணா என்கின்ற பாடலை இயற்றியவர் யார்? ராஜாஜி. மீரா திரைப்படத்தில் வரும் காற்றில் வரும் கீதமே என்கின்ற பாடலை எழுதியவர் யார்? கல்கி. PGTRB தமிழ் தேர்வு வரை தினமும் 50 கேள்வி பதில்கள் நம் சன்சரா ஸ்டடி யூடியூப் சேனலில் வரும். என்னுடைய சிறு உழைப்பிற்கு உங்களின் சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட், ஷேர் பெரு உதவியாகவும் தூண்டுகோலாகவும் அமையும். நன்றி சகோ. வெண்பா எத்தனை வகைப்படும்? 5. காற்று வெளியீடே கண்ணம்மா என்கின்ற பாடலை எழுதியவர் யார்? பாரதியார். ஆனந்த விகடனில் சின்ன நூல் கண்டா நம்மை சிறைப்படுத்துவது என்கின்ற தொடரை எழுதிய பெண் எழுத்தாளர் யார்? சிவசங்கரி. வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று என்ற புகழ்பெற்ற வரியை தாங்கி வரும் நூல் எது? திருப்பாவை. மார்கழி மாதத்தில் சிவனுக்காக கொண்டாடப்படும் ஆருத்ரா தரிசனத்தின் மற்றொரு பெயர் என்ன? மார்கழி திருவாதிரை. கிறிஸ்துவின் அருள்வேட்டை என்ற நூலின் ஆசிரியர் யார்? திருவி கல்யாணசுந்தரனார். ஜே. காதம்பரி, ஜே. ஜெயசிம்மன், ஜே. தீபலட்சுமி ஆகிய மூவரும் எந்த எழுத்தாளரின் புதல்வர்கள்? ஜெயகாந்தன். கடல் என்ற திரைப்படத்திற்கு கதை வசனம் எழுதிய எழுத்தாளர் யார்? ஜெயமோகன். பாலகுமாரன் அவர்களின் பலாமரம் புதினமும் ஆத்மார்த்தி அவர்களின் மிட்டாய் பசி என்கின்ற புதினமும் யாரை மையப்படுத்தி எழுதப்பட்டுள்ளது? சீர்திருத்த பள்ளியில் இன்னல் உறும் மாணவர்களை பற்றி. நாலடியாரை தொகுத்தவர் யார்? பதுமனார். இதுவரை அறிவிக்கப்பட்ட 60 சாகித்ய அகாடமி விருதுகளில் புதினத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ள விருதுகளின் எண்ணிக்கை எத்தனை? 28. சிந்தா நதி என்கின்ற தன் வரலாற்று நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்ற எழுத்தாளர் யார்? லாசா ராமாமிர்தம். பதிற்றுப்பத்தின் 4ஆம் பத்து அந்தாதி தொடையில் அமைந்துள்ளது. இதுவே பிற்காலத்தில் அந்தாதி நூல்களுக்கு அடிப்படையாக அமைந்தது என்று கூறியவர் யார்? K.N. சிவராஜ பிள்ளை. பரிபாடல், அம்பாவாடல் என்று குறிப்பிடும் நோன்பு எது? மார்கழி நீராடல். தூது இலக்கியங்களுக்கு முன்னோடியாக நாரை, குருகு, கிளி தூது விடும் அமைப்பில் அமைந்த பாடல்கள் இடம்பெற்றுள்ள இலக்கியம் எது? நற்றிணை. மணலில் சிறு வீடு கட்டியும் பாவை செய்தும் விளையாடும் விளையாட்டு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஓரையாடல்.
நாகர்கள் கொடுத்த கிடைத்தற்கரிய ஆடையை சிவபெருமானுக்கு கொடுத்த வள்ளல் யார்? ஆய் அண்டிரர். திருமணத்தின் போது தலைவன் கூறும் உறுதிமொழிகளை தலைவி எழுதி வாங்கி கொள்ளும் பண்டைய வழக்கத்தை பற்றி கூறும் நூல் எது? 5 ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவு காத்திருக்குமாம் கொக்கு என்கின்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? மூதுரை. திருக்குறள் நீதி இலக்கியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? திருநாவுக்கரசு. தமிழக அரசால் வழங்கப்படும் திருவள்ளுவர் விருதை முதலில் பெற்றவர் யார்? குன்றக்குடி அடிகளார். ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவாரோ மாநிலத்திற் வேண்டா நமக்கும் அது வெளியே நாம் போம் அளவும் எமக்கென் என்று இட்டு உண்டு இரும் என்கின்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? நல்வழி. திருமணம் ஆவதற்கு முன்பே கைமை மேற்கொண்டு சிவத்தொண்டு புரிந்த நாயன்மார் யார்? திலகவதியார். சிவமூர்த்திகளில் பழமையான மூர்த்தி எது என்று மாணிக்கவாசர் குறிப்பிடுகின்றார். அர்த்தநாதீஸ்வரர் வடிவம். உலக படைப்பிலக்கிய விருதிற்காக யுனெஸ்கோ தேர்ந்தெடுத்த முதல் தமிழ் புதினம் எது? ஆகாச வீடு. மறைமலை அடிகள் எழுதிய நாக நாட்டரசி குமுதவள்ளி என்கின்ற புதினம் எந்த ஆங்கில புத்தகத்தின் மொழிபெயர்ப்பு அல்லது தழுவல் ஆகும்? ரெனோஸ் எழுதிய லைலா. வாஷிங்டனில் திருமணம், விசிறிவாலை என்ற நூட்களின் ஆசிரியர் யார்? சாவி. ஆங்கில அரசால் தடை செய்யப்பட்ட சுவாமிநாத சர்மா அவர்களின் நாடகம் எது? பானபுரத்து வீரன். கொடைமடம் என்றதும் நினைவுக்கு வரும் வள்ளல் யார்? பேகன். புள்ளிருக்கு வேலூர் என்ற தேவார பதிகங்களில் குறிப்பிடப்படும் சிவத்தலம் இது? வைத்தீஸ்வரன் கோயில். மஞ்சை 10 என்று ஐங்குறுநூற்றில் குறிப்பிடப்படுவது எது? மயில்கள். பேகனுடைய ஊர் எது? நல்லூர். தமிழ் நெஞ்சம் நடைவண்டி என்கிற கட்டுரை நூலின் ஆசிரியர் யார்? மு. வரதராசனார். இளமை உணர்வுகள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார். மாணாக்கர் ஆற்றுப்படை என்ற நூலின் ஆசிரியர் யார்? சி. இலக்குவனார். போர்பரணி என்ற நூலின் ஆசிரியர் யார்? வாணிதாசன். தஞ்சை வாணன் கோவை நூலுக்கு முதலில் உரை எழுதியவர் யார்? சொக்கப்ப நாவலர். ஒரு கடலோர கிராமத்தின் கதை என்ற நூலின் ஆசிரியர் யார்? தோப்பில் முகமது மீரன். அனிதா இளம் மனைவி என்ற நூலின் ஆசிரியர் யார்? சுஜாதா. தேர்வுகள் எதற்காக என்ற கொள்கையை உடைய உளவியல் அறிஞர் யார்? கே.எஸ். நீல். 11 கீழ்கணக்கு நூல்களில் உள்ள கைநிலை நூலின் ஆசிரியர் யார்? புள்ளங்காடனார். குண்டலகேசி என்ற நூலின் ஆசிரியர் யார்? நாதகுத்தனார். வீரமாமுனிவர் எழுதிய சதுரகராதி முதலில் பதிப்பித்தவர் யார்? ராமச்சந்திர கவிராயர். உவேசா அவர்களுக்கு பதிப்புத் துறையில் வழிகாட்டியாக இருந்தவர் யார்? ஆறுமுக நாவலர். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் இடம் தமிழ் கற்ற கிறிஸ்துவ கவிஞர் யார்? மயூரம் வேதநாயகம் பிள்ளை. திருவிளையாடற் புராணத்தில் சமீபத்தில் உரைநடையாக பதிப்பித்தவர் யார்? லேனா தமிழ்வாணன். திருவிளையாடற் புராணத்திற்கு விரிவாக உரை எழுதியவர் யார்? நாமு வேங்கடசுவாமி நாட்டார். பெரிய புராணம், கந்த புராணம், திருவிளையாடற் புராணம் 3 புராணத்திற்கும் வசனம் எழுதியவர் யார்? ஆறுமுக நாவலர். மகாபாரதத்தை முதலில் தமிழில் எழுதியவர் யார்? பெருந்தேவனார். கந்தர் அலங்காரத்தை முருகனுக்குரிய திருவாசகம் என்று கூறியவர் யார்? அருணாச்சல கவிராயர். PGTRB தமிழ் தேர்வு வரை தினமும் 50 கேள்வி பதில்கள் நம் சன்சரா ஸ்டடி யூடியூப் சேனலில் வரும். என்னுடைய சிறு உழைப்பிற்கு உங்களின் சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட், ஷேர் பெரு உதவியாகவும் தூண்டுகோலாகவும் அமையும். நன்றி சகோ.